விதவை பாத்திரம் சொன்ன உடனே அவங்க அம்மா தயங்கினாங்க. ஒரு அமைச்சரிஷாவே நடிக்கல. ஒரு நாள் எம்.என். நம்பியார் அப்பா, அ இயக்குனர் ஸ்ரீதர் 3 பேரும் நீச்சல் அடிக்க இதுக்கு ஜிம்கானா போனாங்க. ஓ! சைதாப்பேட்டை ஜிம்கானா. சரி, சரி. அங்க வந்து தற்செயலா ஒரு 16 வயசு பொண்ணு மேலேருந்து குதிச்சு அ அ டைவ் அடிச்சு ரொம்ப நம்ம கிரேஷியஸா வாக் பண்ணி அதெல்லாம் ஆ. வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு சரி. இயக்குனர் ஸ்ரீதர். யார் அது விசாரின்னு என்று சொன்ன வேளைக்கு, அது வந்து வி. கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆக்டர் இருந்தார். கோபி. ஆமா, ஆமா. அவரோட குடும்ப நண்பர். அவங்க அம்மா பேர் சந்தியா, அவங்க பேர் ஜெயலலிதா அப்படின்னு அ தெரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு அழைச்சின்னு வர சொன்னாரு. சரி. சித்ராலயா ஆஃபீஸ் நம்ம டி நகர்ல ஓ! இருந்தது. அவங்க வந்து சிவாஜி கணேசன் வீடு இருக்கு இல்லையா? ம். போக் ரோடு. ஆமா. அதுக்கு எதிர மாடி போர்ஷன்ல குடியிருந்தாங்க. ஸோ சென்னையில அப்பதான் வந்து இறங்கியிருக்காங்க. சரி, சரி. அது விஷயம் என்னன்னா, பி.ஆர். பந்துலு வந்து அவங்கள முன்னாடியே புக் பண்ணிட்டாரு. 1000ல் ஒருவனுக்காக. ஆனா எம்ஜிஆர் வந்து டேட்ஸ் கிடைக்காததால தள்ளி போய்க்கிட்டே இருந்தது. அந்த நடுவுல நம்ம ஃப்ரீயா இருக்கிறதால ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ம். அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் கண்ல பட்டுட்டாரு. ம். ஸோ அந்த படத்துல புக் ஆனாங்க. கதை கேட்க வந்தாங்க. அது என்ன இதுன்னா, ஒரு விதவை பாத்திரம் சொன்ன உடனே அவங்க அம்மா தயங்கினாங்க, சந்தியா. ம். ஏற்கனவே கன்னட படத்துல ஒரு விதவையா நடிச்சுட்டு இப்ப தான் வந்திருக்காங்க. ஓ! திரும்பி ஒரு விதவை ரோலா? அப்படின்னு அவங்க அம்மா தயங்கிச்சு. ஜெயலலிதா வந்து, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி, நான் எதுவா இருந்தாலும் பண்றேன். சரி. நடிக்க வந்தாச்சு, எந்த ரோலா இருந்தா என்ன? ஓ! அப்படின்னு வந்தாங்க. அந்த படத்துல அறிமுகமானாங்க. அப்பா தான் அவங்களுக்கு டயலாக்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. ஆ. உடனே வந்து அவங்க கற்பூர புத்தி மாரி டயலாக்லாம் அப்படியே ஒரு ஓ! அமைச்சரிஷாவே நடிக்கல. ஓகே. முதல் படத்திலேயே ரொம்ப வெயிட்டான ரோல் இது. ஆ. அருமையா நடிச்சாங்க.